கூட்டு வட்டியில் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்க்கணும். இந்த டைப் வந்து ரொம்ப எளிமையான டைப் தாங்க. கேள்வி பாருங்க. ஒரு நகரத்தின் தற்பொழுதைய மக்கள் ரைட்டுங்களா தொகை 1,25,000. இது ஆண்டுக்கு 2% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது ரைட்டுங்களா. ஒவ்வொரு வருஷமும் 2% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது. எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு SSC MTS 21 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான். இப்போ பாருங்க 2% அப்படின்னா 2 டிவைட் பை பர்சன்டேஜ்னா கீழே 100 டிவைட் பண்ணிடணும் ரைட்டா. இது அடிச்சுங்க, ஒரு 2 ஐ 2 10 1/15 வருது. 2% அதிகரிக்கிறது அப்படின்னா இந்த 50ல இருந்து 1 அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னது 51 மாதிரி இருக்கு டிவைட் பை இந்த 50 அப்படியே வச்சுக்கிறோம் ரைட்டுங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு இது எத்தனை வருஷத்துக்கு அதிகரிக்கிறது அப்படின்றது ரைட்டுங்களா. 3 வருஷத்துக்கு அதிகரிக்கிறது அப்படின்றான். அப்போ என்ன பண்ணணும், இதை கியூப் பண்ணிக்கணும் ஓகேங்களா. என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். இப்போ இதை கியூப் பண்ணுங்க. 51 கியூப் பண்ணீங்கன்னா 51 இன்ட்டு 51 இன்ட்டு 51 வரும் ரைட்டுங்களா. 50 கியூப் பண்ணீங்கன்னா 50 இன்ட்டு 50 இன்ட்டு 50 வரும் ரைட்டுங்களா. கியூபிக் வேல்யூவும் ஸ்கொயர் வேல்யூவும் 1 to 100 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க. இதை மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். சரி ஓகே, 51 வந்து நான் கியூப் பண்ணுறேன். கியூப் பண்ண என்ன கிடைக்குது, 51 கியூப் பண்ணா 1,32,651 டிவைட் பை 50 கியூப் பண்ண நாங்கள் கிடைக்கும் 5 கியூப் பண்ணுங்களேன். 5 25 25 125. எத்தனை ஜீரோ இருக்கு, 1 2 3 ஜீரோ இருக்கு ரைட்டுங்களா. சரி ஓகே, இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்கான், தற்பொழுதைய மக்கள் தொகை. இது தற்பொழுதைய மக்கள் தொகை. இது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்த மக்கள் தொகை. சரி ஓகே, தற்பொழுதைய மக்கள் தொகை என்ன கொடுத்துருக்கான், நமக்கு ரேஷியோவில் 1:5,000 ரைட்டுங்களா. கொடுத்துருக்கிற மக்கள் தொகையும் அதுதான் 1,25,000. இப்போ 3 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன ரேஷியோ கிடைச்சு, 1:3,26,51 கிடைச்சிச்சா. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. இது அப்படியே 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். சேம் தான் 125 125. இங்கே 1 இருக்கும் ரைட்டா. இந்த 1 இன்ட்டு 1,32,651 பேருக்குன்னா சேம் அதே வரும். அப்போ 1,32,651 தான் ஆன்சர். நீங்கள் இந்த வகையான சம்ஸை சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு கியூபிக் வேல்யூவும் ஸ்கொயர் வேல்யூவும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 வரையும் படித்து வச்சுக்கிட்டு உங்களுடைய மேக்ஸை சால்வ் பண்ணுறது எளிமையாக்கலாம். நெக்ஸ்ட் சம் செகண்ட் சம் பாருங்க. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஆண்டுக்கு 10% வந்து பார்த்தா தேய்மானம் அடைகிறது. இப்போது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பைக் ஒன்று வாங்குறோம் ரைட்டுங்களா. இன்னைக்கு வாங்குறோம், 1 இயர் கழிச்சு அந்த பைக்கோட விலை என்ன ஆகும், அதே விலை இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. என்ன இருக்கும், விலை வந்து குறைஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போது ஒரு பைக் வாங்கினோம்னா, பைக்குன்னு இல்லை எந்த ஒரு இயந்திரம் வாங்கினாலும் அதனுடைய மதிப்பு வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கு பேர் தான் அவன் தேய்மானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ எவ்வளவு தேய்மானம்னு சொல்கிறான், அதனுடைய மதிப்பில் 10% தேய்மானம் அப்படின்றான் ரைட்டுங்களா. அப்போது 10% என்னங்க, 10 டிவைட் பை பர்சன்டேஜ்னா நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 0க்கு 0 கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, தொகுதியில் வந்து பார்த்தா 1 இருக்குது, பகுதியில் வந்து பார்த்தா 10 இருக்குது. இது நியூமிரேட்டர், இது டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. எவ்வளோ தேய்மானம் அடையுது, இந்த 10ல் 1 தேய்மானம் அடையுது. 10ல் 1 தேஞ்சு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும், 9 டிவைட் பை 10ன்னு இருக்கும் ரைட்டுங்களா. ஆரம்பத்தில் வாங்கும் போது எனக்கு 10 இருந்துச்சு, ஒரு வருஷம் கழிச்சு 1 தேய்மானம் அடைஞ்சு எனக்கு 9ஆக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டுங்களா. எத்தனை வருஷத்துக்குன்றது முக்கியம். இப்போ இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் 9/10 அப்படின்ட்டு. எத்தனை வருஷம் கொடுக்குறானோ அத்தனை வருஷம் நம்ம இங்கே அடுக்கில் எழுதிக்கணும். 2 வருஷம் கொடுத்துருக்கான் கேள்வியில், அப்போ 2 எழுதிக்கிறேன். என்ன ஆகணும், ஸ்கொயர் பண்ணுமா. இப்போ 9 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, 9 ஸ்கொயர் பண்ணால் 9 9 81 டிவைட் பை 100 ஸ்கொயர் பண்ணால் 100 கிடைக்கும் ரைட்டுங்களா. இந்த 100ன்றது ஆரம்பத்தில் இருந்தது ரைட்டுங்களா, ஆரம்பத்தில் இருந்து 81ன்றது 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிது. 2 வருஷத்துல எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்கு, 19 தேய்மானம் அடைஞ்சிருக்கு ரைட்டுங்களா. இது ரேஷியோ. இப்போ இந்த ஆரம்பத்தில் 100 இருக்கு இல்லையா, அந்த 100 தான் தற்பொழுதைய மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான்
என்ன சொல்லியிருக்கான்? தற்போதைய மதிப்பு வாங்கும் போது 50,000 கொடுத்து வாங்கியிருக்கும். இந்த 100 யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ரைட்டுங்களா? 2 வருஷத்துக்கு அப்புறம் அது 81 வந்து மாறி இருக்கு. ரைட்டா? ஓகே, இந்த 81 எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பாருங்க, 00க்கு 00 கேன்சல் பண்ணுறேன். 81 எடுத்து போய் 500 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். 81 இன்ட்டு 500 இதை மல்டிப்ளை பண்ணுங்க. நீங்கள் எக்ஸாமில் மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ 0ல் இது மல்டிப்ளை பண்ணுறேன்னா அதோடைய கடைசி இலக்கம் 0வாக இருக்கும். ஆப்ஷனில் ABCD அப்படி நம்ம ஆப்ஷன் எடுக்கும்போது எந்த இலக்கத்தினுடைய யூனிட் டிஜிட் 0 வருதோ அது ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டித் தேர்வில் ஷார்ட்கட்டில் போடணும். பட் இருந்தாலும் சில பேருக்கு பெருக்க தெரியாது, அதுக்காக இங்கே பெருக்கி காட்டுறேன். இந்த 00 நான் அப்படியே வச்சுக்கிறேங்க. 5ஆல் பெருக்குறேங்க. 1 5 8 5 40. ரைட்டுங்களா? அப்போது 50,000க்கு வாங்கினா 2 வருஷம் கழிச்சு எவ்வளவோ மாறி இருக்கு? 40,500 மாறி இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறதுன்றான். ரைட்டுங்களா? அதன் தற்பொழுதைய மக்கள் தொகை 8,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மக்கள் தொகை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு SSC CHSL 2022 கேட்டிருக்கான். முதல்ல 5% பர்சன்டேஜ்னா டிவைட் பை நம்ம என்ன பண்ணிப்போம்? 100ஆல் டிவைட் பண்ணிப்போம். ரைட்டா? ஸோ இது அடிங்க. 1 5 2 5 10. அப்போ 1/20 வருமா? ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 20ல் 1 குறைஞ்சிருக்கு. 20ல் 1 குறைஞ்சதுக்குன்னா 19/20 நம்ம எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? எத்தனை வருஷம்னு சொல்லியிருக்கான்? 2 வருஷம்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 100 வரைக்கும் ஸ்கொயரும் கியூபும் நீங்கள் படித்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 19 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 361 கிடைக்கும். ரைட்டுங்களா? 361 டிவைட் பை 20 ஸ்கொயர் பண்ணால் 400 கிடைக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 361. இந்த 361 தான் அவன் கொடுத்துருக்கிற 8,000 பேர். ரைட்டுங்களா? அப்போது 400ன்றது எவ்வளவு அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ரைட்டா? இதை 361, இதை 8,000 361 அடிச்சிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 22.16 வருது. ரைட்டுங்களா? இதை நான் டிவைட் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால தான் நான் டைரெக்டாக போட்டேன். அப்போது இதை 400ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 22.16 இன்ட்டு 400. ரைட்டுங்களா? 00க்கு இந்த 2 டிஜிட் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது 4ஆல் அப்படியே டைரெக்டாக பண்ணுவேன். 4 6 24 4 மிச்சம் 2 ஒரு நாள் 4 4 2 6 2 8 2 8 8,864 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டுமே மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 4 6 24. அப்போ ஆன்சரில் ஃபஸ்ட்டு டிஜிட், அதாவது அந்த யூனிட் டிஜிட்ன்றது என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ரைட்டுங்களா? யூனிட் டிஜிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எது ABCDயில் எது 4ல் முடியுதோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பெருக்கினெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம் பாருங்க. ஒரு புதிய இருசக்கர வாகனத்தின் விலை ரூபாய் 60,000. ரைட்டுங்களா? இதன் மதிப்பு ஆண்டுக்கு 15% வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு NTPC 21 கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஒரு 2 வீலர் வாங்கியிருக்கோம், ஒரு பைக் வாங்கியிருக்கோம். அந்த பைக் இந்த வருஷம் நம்ம ஒரு 60,000 கொடுத்து வாங்குறோம். அடுத்த வருஷம் அதை சேல் பண்ணணும்னா அதே 60,000க்கு சேல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது தேய்மானம் அடைஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதனால என்ன பண்ண முடியும்? 60,000 வந்து ஏதோ சம் பர்சன்டேஜ் வந்து குறைச்சி நம்ம விற்றுருப்போம். அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ இப்படி தான் இதனுடைய தேய்மானம் அடைஞ்சு குறைகிறது மதிப்பு. ஸோ பார்க்கலாம். 15% அப்படி குறைகிறதுன்றீங்க 2 வருஷத்தில். சாரி, ஆண்டுக்கு 15%. ரைட்டுங்களா? இப்போ இது 3 5 2 5 10. ரைட்டா? அப்போது 20ல் 3 போச்சுன்னா 17. ரைட்டா? 17 டிவைட் பை 20 எத்தனை வருஷத்துக்குங்க? 2 வருஷத்துக்கு. அப்போ நான் 17 ஸ்கொயர் பண்ணுங்க, 289. 20 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 400 கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ தற்பொழுதைய மதிப்பு என்னங்க? 400 யூனிட், 400 பங்கு. அதுதான் அந்த 60,000. ரைட்டுங்களா? 289 பங்குன்றது எவ்வளவுன்னு கேட்குறான். இதுதான் கொஸ்டின். ஸோ ஓகே, 00க்கு 00 நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த 4ஆல் அடிக்கிறேன். 4ஆல் அடித்தா எனக்கு 150 வருது. ரைட்லா? 150. அதுவும் கூட இந்த 289 மல்டிப்ளை பண்ணுறேன். 289. நீங்கள் யூனிட் டிஜிட் வச்சு அது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 9 × 0 பிறகுனா எனக்கு அந்த ABCD 4 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு 0 வருதான்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் 0 வருதா? அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் கூட பிறகுங்க 0.
அதுக்கப்புறம் 9 45க்கு 5, ரைட்டுங்களா? இது 5ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு அடுத்த நம்பர் பெருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் நம்பர்ல வச்சு பெருப்போம். இந்த 8ல் பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் பெருக்கும் போது எனக்கு 0 வரும். அப்போ என்ன வரும், 5 0ன்னு தான் முடியும் அது. அப்போ 5 0ன்னு எந்த ஆப்ஷன்ல முடியுதோ அந்த ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். வேணா இது நீங்க பெருக்கி பார்த்து கூட ஆன்சர் போட்டுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% வந்து அதிகரிக்கிறதுன்றான். தற்பொழுதைய மக்கள் தொகை 1,21,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு SSC GD 22ல கேட்டிருக்கோம். இப்போ ப்ரெசென்ட்லயே அது 1,21,000 இருக்குன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியும் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருந்து தான் அதிகரிச்சிருக்கும், ரைட்டுங்களா? இப்போ 10%னா பாருங்க, 10 டிவைட் பை 100, பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 பண்ணிக்கணும். நான் 0 கேன்சல் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது, 1/10 கிடைக்குது. அப்போ 10 கூட 1 அதிகரிக்குது, ரைட்டா? அப்போ 11/10 வரும் ஃப்ராக்ஷன். இப்போ 2 ஆண்டுகள் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா? 11 ஸ்கொயர் பண்ணா வரும் 121. 10 ஸ்கொயர் பண்ணோம்னா 100 வரும். இந்த 121 தான் அவன் கொடுத்துருக்கிற 1,21,000, ரைட்டுங்களா? 1,21,000 121 தான், ரைட்டுங்களா? அப்போ 100ன்றது எவ்வளவு அப்படின்றான். 100ன்றது எவ்வளவு? இப்போ 121 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்குது எனக்கு, 1000 கிடைக்குது, ரைட்டா? இன்ட்டு இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன கிடைக்கும் எனக்கு, 1 lakh கிடைக்கும். ஸோ ஆரம்பத்தில் 1 லட்சம் மக்கள் தொகை இருந்திருக்காங்க. Indus classes.